அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கான ஜோதிட பதிவில் கும்பராசிக்காரர்களுக்கான சனி பெயர்ச்சி பலன்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது 2025 ஆண்டு நடக்க இருக்கும் மிக மிக முக்கியமான கிரகங்களின் பெயர்ச்சிகளில் ஒன்று தான் சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் அப்படிங்கிறதுனால இதனுடைய தாக்கம் 7.5 சனி காலம் மற்றும் அஷ்டம சனி காலத்தில் கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜென்ம சனியால் சில இன்னல்களை கொண்டு வந்திருந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராசியில் இருந்த சனி பகவான் விலகி 7.5 சனியினுடைய கடைசி கட்டமான பாத சனி துவங்க இருக்கிறது. இந்த காலம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது? பாத சனி தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமா அல்லது மோசமான விளைவுகளை சனி பகவான் ஏற்படுத்த போகிறாரா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசியினருக்கு 7.5 சனியின் கடைசி கட்டமான பாத சனி பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதி நடக்குது. பொதுவாகவே 7.5 சனி காலம் முடியும் பொழுது, அதாவது கடைசி 2.5 ஆண்டு காலங்கள் பலவிதமான நற்பலன்களையும் அதுவரை தங்களுடைய முயற்சிகள் மற்றும் கடின உழைப்புக்கு ஏற்ற பலன்களையும் பெற்றிருப்பீங்க. அந்த வகையில் சனி பெயர்ச்சி கும்பராசியினருக்கு பலவிதமான நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தின் போது சனி பகவான் விலகி மீன ராசியில் நுழைகிறார். இதனால் 7.5 சனியினுடைய மிக வீரியமான ஜென்ம சனி விலகி அதன் கடைசி காலகட்டமான பாத சனி அடுத்த 2.5 ஆண்டு காலம் நடக்க இருக்கு. இதனால் தங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 29ஆம் தேதி முதல் சனி பெயர்ச்சியின் போது தங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடிய இந்த சூழ்நிலையில் 7.5 சனி விலகி அதன் 3ஆம் பகுதி மற்றும் கடைசி பகுதியான பாத சனி தொடங்க போகிறது. பாத சனி பலன் அப்படிங்கிறது பல விஷயங்களில் தங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற உணர்வையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜோதிடத்தில் குறிப்பிடும் கிரக பெயர்ச்சிகளில் மிக முக்கியமானதும் பலரும் சற்று அச்சம் கொள்ளக்கூடிய கிரகமாக சனி பகவானையும் சனி பெயர்ச்சியும் பார்க்கலாம். அதனால் ஒவ்வொரு முறை சனி பெயர்ச்சியாகும் போதெல்லாம் அவர் கொடுக்கக்கூடிய பலன் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு அறிய முனைப்புடன் இருக்கிறது விளக்கம்தாங்க. அந்த வகையில் கும்பராசிக்கு 7.5 சனியின் மீது தீவிரமான ஜென்ம சனி நடந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் 2025 மார்ச் 29 நடந்த சனி பெயர்ச்சியால் மீன ராசிக்கு மாறுகிறாரு சனி பகவான். இருந்தாலும் 7.5 சனி தங்களுக்கு இன்னும் முடிவு பெறலை அப்படின்னு தான் சொல்லணும். அதனுடைய கடைசி பகுதியான பாத சனி நடக்க இருக்கு. சனியை போல கொடுப்பாரும் இல்லை, அவரை போல கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது. அந்த வகையில் 7.5 சனியின் கடைசி பகுதி கும்பராசிக்கு பல விஷயங்களில் பிரச்சனையை தருவார் அப்படின்னு சொல்லலாம். என்ன மாதிரியான விஷயங்களில் பிரச்சனை தருவார்? இருந்தாலும் பிரச்சனைகள் அதிகம் கொடுத்தாலும் சில விஷயங்களில் நிம்மதியையும் தங்களுக்கு தருவார் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க. 7.5 சனியின் முதல் 2 பாகங்களான விரைய சனி மற்றும் ஜென்ம சனியை விட சற்று குறைவான தொந்தரவு சனி தருவார் அப்படிங்கிறதுனால அதில் நாம் சற்று நிம்மதி அடையலாம். பாத சனி காலத்தில் இதுவரைக்கும் நடந்த தவறுக்கும் தங்களுடைய செயல்பாடுகளையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரமாக அமைய பெறப்போகிறது. யாரேனும் தவறான வழிகளில் பணம் சம்பாதிப்பவராக இருந்தால் அவர்கள் சற்று பொருளாதார இழப்பை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலத்தில் சனி பகவானின் அசுப பலன்களை தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் கடின உழைப்பிற்கு பிறகே தங்களுடைய நிலைமை சீராகவும் பணம் சம்பாதிக்கவும் முடியும் அப்படின்னு நான் சொல்லணும். பாத சனி அதிக பாதிப்பு தராது அப்படின்னாலும் கூட தங்களுக்கு அதிக பொருள் இழப்பு அப்படி இல்லைன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. தங்களுடைய உடல் நலனில் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டம். மனதளவில் அதிகம் நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. மனசோர்வு ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்களின் சோம்பலை விடுத்து வேலைகளை முடிக்கிறதுல கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க. தொழில் வியாபாரம் செய்கிறவங்க முயற்சிக்கேற்ற நற்பலன்களை பெறலாம். அதனால் முயற்சிகளை கைவிட வேண்டாம். புதிய முதலீடு விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவைங்க. ஏன்னா சிலரால் ஏமாற்றப்படலாம் அப்படிங்கிறதுனால
துறை வல்லுநர்கள் அப்படி இல்லைன்னா அனுபவசாலிகளிடம் ஆலோசனை பெற்றுக்கொள்வது அவசியமான ஒன்று. எக்காரணத்தை கொண்டும் ஏழைகள் துன்புறுத்தாதீங்க. யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடுறதையும் தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம். அப்படி இல்லைன்னா வாக்குவாதத்தை நிறுத்தி கொள்ளுங்க. தேவையற்ற பேச்சு மற்றும் பயணங்களை தவிர்ப்பது அவசியமான ஒன்று. வண்டி வாகன பயன்பாட்டில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் ஓட்டுவதும் அவசியமாகிறது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையற்ற ஆபத்தை சந்திக்கவும் நேரிடலாம். சனிக்கிழமைகளில் கருப்பு நிற பொருட்களை எக்காரணத்தை கொண்டும் வாங்காதீங்க. அது தங்களுக்கு பிரச்சனையையும் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது அவசியமாகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ராசியிலேயே ராகு, கேது, சனி, சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் அமரும் போது ஒரு விதமான அமைதியின்மை மற்றும் நிம்மதியின்மையை வாழ்க்கையில் ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா உணர செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் ஜென்மசனியாக கடந்த 2 ஆண்டுகளுக்கும் மேலாக கும்பராசியினர் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிருந்தாலும் கூட நிம்மதி இல்லாத சூழல், அலுவலக சூழ்நிலையில் சிக்கல்கள் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா நெருக்கடிகளை உணர்ந்தும் இருப்பீங்க. ராசியில் இருந்து சனி பகவான் விலகுவதே அப்படிங்கிறதே பெரிய பாரம் குறைந்தது போன்ற ஒரு உணர்வை தங்களுக்கு கொடுக்கும். நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கவும் வாய்ப்புகள் சில நேரங்களில் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் 7.5 சனி காலம் முழுவதும் தீமைகள் மட்டும் நடக்கும், நெருக்கடிகளும் தடைகளும் மட்டுமே ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு தவறான கருத்துங்க. கும்ப ராசியினர் பலருக்கும் நல்ல வேலையில் மாற்றம், அரசு உத்தியோகம் அப்படின்னு வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தொடக்கத்தையும் ஸ்திரத்தன்மையையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ம சனி விலகி 2025 சனிப்பெயர்ச்சி பாதசனியாக இருக்கும்போது கும்ப ராசியினருக்கு வேலையில் கூடுதல் வளர்ச்சி, முன்னேற்ற பாதையில் செல்ல முடிவதற்கான வாய்ப்பு அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாதசனி நீடிக்கக்கூடிய காலம் முழுவதுமே தங்களுக்கு படிப்படியான வருமானம் அதிகரிக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தாங்கள் ஈட்டும் வருமானம் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே குடும்பத்தின் ஒட்டுமொத்த வருமானமும் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை பெறுவீங்க. கடன் தொல்லை சற்று குறையவும் ஆரம்பிக்கலாம். சேமிப்பு அப்படி இல்லைன்னா சொத்துக்கள் வாங்கிறது போன்ற சூழல் தங்களுக்கு உண்டாகவும் செய்யும். 7.5 சனி விலகும் பொழுது அதனால் அதை வரக்கூடிய எதிர்கொண்ட நெருக்கடிகளும் ஏற்ற நற்பலன்களை கொடுக்கும். அதே போல் சனிப்பெயர்ச்சி குறிப்பிட்ட இடங்களில் வரும் பொழுது திருமணம் நடக்கும், குழந்தை பேறு கிடைக்கப்பெறுவீங்க. அதே போல் இந்த சனிப்பெயர்ச்சி கும்பராசியினருக்கு திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துங்க. திருமணம், குழந்தை, நல்ல வேலை, வீடு அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த பெயர்ச்சி தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முழுமையாக பெற உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சனிப்பெயர்ச்சியானது ஜென்மசனியாக வந்தாலும் சரி, பாதசனியாக வந்தாலும் சரி, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும். தற்போது தங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களில் சனி பகவானும் ஒன்று. அந்த வகையில் குடும்பத்துடன் வெளிநாடு சென்று அங்கேயே வசிப்பதற்கான திட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை செயல்படுத்துவதற்கு இந்த காலம் ஒரு சாதகமாகவே அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். மார்ச் 29, 2025 அன்று நடக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி அடுத்த 2.5 ஆண்டு காலம் மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் முழுவதுமே தங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதகங்களை எதிர்கொள்ள மாட்டீங்க. அப்படின்னாலும் சில விஷயங்களில் எதிர்பார்ப்புக்கு மீறிய சங்கடங்களும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் அவ்வப்போது உருவாகத்தான் செய்யும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரித்து காணப்படும். எந்த ஒரு வேலையை கையில் எடுத்தாலும் அதை திட்டமிட்டு முடிக்கத்தான் பாடுபடுவீங்க. உங்களை முன்னேற விடாமல் தடுக்க எதிரிகள் பிரச்சனைகளும் செய்வாங்க. இருந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய தெம்பும் தைரியமும் உங்களிடத்துல இருக்குங்க. புதிய வேலை தேடி கொண்டிருந்தவங்களுக்கு
மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று. முன்பின் தெரியாத நபரை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதிக அளவில் கவலைப்படவும் வேண்டாங்க. வரக்கூடிய பிரச்சனையை எளிமையாக எதிர்கொள்ள பாருங்க. சுமூகமாக தீர்க்க முயற்சி பண்ண பாருங்க. அதுவே போதுமானது. அதிலும் பொறுமை கொஞ்சம் அவசியம் தேவைப்படும். எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்ள பார்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று. எதிரிகளால் சூழ்ச்சி நடக்கத்தான் செய்யும். வேலையை விட்டு உங்களை நீக்குவதற்கு நிறைய வேலைகளை உங்களுடன் இருந்தே பலரும் செய்வாங்க. அது எல்லாம் கடந்து செல்லக்கூடிய பொறுமை தங்களுக்கு தேவை அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. இந்த காலம் கொஞ்சம் முள்ளின் மேலே நடப்பது போல சில சூழ்நிலைகள் அமையத்தான் செய்யும். இருப்பினும் அத்தகைய சூழ்நிலைகளில் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமான ஒன்று. அவ்வப்போது குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு தேவைப்படக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடின உழைப்பும் பிறரை மதித்து நடந்தாலே போதுமானது. தினமும் தவறாமல் அனுமன் சாலிசாவை பிரயாணம் செய்யுங்க. அதே மாதிரி அரச மரத்தடியில் கடுகு எண்ணெய் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களால் முடிந்த உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யுங்க. சனிக்கிழமைகளில் அடர்நீல நிற ஆடைகளை அணிந்து வருவதும் சிவ வழிபாடு செய்கிறதும் பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தும்.